History and basic of oil and gas. The birth of oil and gas industry. கர்னல் எட்வின் ட்ரேக் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் வெல்ல ட்ரில் பண்ண ஆளு. இந்த வெல் வந்து பென்சில்வேனியா அப்படிங்கிற இடத்துல 1859வது வருஷம் ட்ரில் பண்ணப்பட்டிருக்கு. இந்த வெல்லுக்கு பிரேக் வெல் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இதுதான் அந்த லொகேஷன். அந்த நேரத்துல ஸ்டீல் பைப்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டீம் இன்ஜின் ஹெல்ப்போட ட்ரில் பண்ணியிருக்காங்க. இந்த வெல்லோட டெப்த் லெஸ் தேன் 50 மீட்டர். அதோட 4000 பேரல் பெர் டே அப்படிங்கிற அளவுக்கு ப்ரொடக்ஷனும் இருந்திருக்கு. உட்டன் பேரல்ஸ் யூஸ் பண்ணி ஆயில் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் சுச்சுவேஷன்ல 1 பேரல் அப்படிங்கிறது 159 லிட்டர், அதாவது 42 கேலன். மாடர்ன் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி வந்து 3 செக்டாரா பிரிச்சிருக்காங்க. இதுல அப்ஸ்ட்ரீம், மிட்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம். இதுல அப்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், அதாவது தரைக்கு கீழே ஆயில் எங்க இருக்கு அப்படின்னு லொகேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றது. அதுக்கப்புறம் அதை ட்ரில் பண்ணி அந்த ஆயிலை கிரவுண்ட் லெவல் கொண்டு வர்றது மிட்ஸ்ட்ரீமோட வேலை. மிட்ஸ்ட்ரீம், த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் தி ஆயில் அண்ட் கேஸ், அதாவது இந்த கிரவுண்ட் லெவலுக்கு கொண்டு வந்த ஆயிலை இந்த லொகேஷன்ல இருந்து ரிஃபினரிஸ் இல்லைன்னா ப்ராசஸ் பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்றது. அதாவது பைப்லைன், ஷிப், ட்ரக், ரயில்வே கூட்ஸ், இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட் தான் மிட்ஸ்ட்ரீம். அதுக்கப்புறம் ஃபைனலா டவுன் ஸ்ட்ரீம், த ப்ராசஸ் ஆஃப் ரிஃபைனிங் ஆயில் அண்ட் கேஸ் இன் டு த டிஃப்ரெண்ட் பை ப்ராடக்ட்ஸ், இட்ஸ் கால் டவுன் ஸ்ட்ரீம். இந்த டவுன் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது இந்த க்ரூட் ஆயில ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து பை ப்ராடக்ட் பிரிக்கிறது. ரிஃபினரிஸா இருந்தா பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி பிரிக்கிறது. ப்ராசஸ் பிளான்டா இருந்தா கெமிக்கல் அடிட்டிவ்ஸா பிரிக்கிறது. அண்ட் அதை மார்க்கெட்டிங் பண்றது. இதுவும் இந்த டவுன் ஸ்ட்ரீமோட ஜாப். வாட் இஸ் ஒபெக்? ஒபெக் அப்படிங்கிறது ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ். இந்த ஒபெக் வந்து வேர்ல்டோட 80% ஆயில் ரிசர்வை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஒபெக் குரூப் அப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ஒரு 12 கண்ட்ரிஸ் தான் இந்த ஒபெக் குரூப்ஸ்ல இருக்க மெம்பர்ஸ். வாட் இஸ் ஏபிஐ? ஏபிஐ அப்படின்னா அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட். இது வந்து க்ரூட் ஆயில் டென்சிட்டி வச்சு டிஸ்கிரைப் பண்ணுது. இந்த டென்சிட்டி ஸ்கேலோட அளவை டிசைட் பண்றது இந்த ஏபிஐ. ஹை அண்ட் லோ ஏபிஐ வேல்யூ. இப்போ ஏபிஐ வேல்யூ வந்து ஹையா இருக்கு அப்படின்னாக்கி ஆயிலோட திக்னஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் வாட்டர். இப்போ ஏபிஐ வேல்யூ கம்மியா இருக்கு அப்படின்னாக்கி ஆயிலோட திக்னஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் கிரீஸ். குவாலிட்டி ஆஃப் ஆயில். ஆயிலோட குவாலிட்டியை டிசைட் பண்றது இந்த ஏபிஐ வேல்யூவும் அதுல எந்த அளவுக்கு கேசஸ், அதாவது இந்த சல்ஃபர் அண்ட் ஹெச்டுஎஸ் கேஸ், ஹசாரஸ் கேசஸ் மிக்ஸ் ஆயிருக்குங்கிறத வச்சுதான் இந்த ஆயிலோட குவாலிட்டி டிசைட் பண்ணப்படுது. இப்போ ஏபிஐ நம்பர் அதிகமா இருந்துச்சுன்னா அது லைட் ஆயில், அதே இது கம்மியா இருந்துச்சுன்னா ஹெவி ஆயில். அதே மாதிரி ஸ்வீட் க்ரூட் அப்படின்னாக்கி லோ ஹெச்டுஎஸ் அண்ட் சல்ஃபர் கண்டென்ட் இருக்கா க்ரூட் வந்து ஸ்வீட் க்ரூட் இல்லைன்னா ஸ்வீட் கேஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஹை ஹெச்டுஎஸ் அண்ட் ஹை சல்ஃபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய க்ரூட் வந்து சோர் க்ரூட் இல்லைன்னா சோர் கேஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். இப்போ குட் ஆயில் அப்படிங்கிறது ஹை ஏபிஐ வேல்யூ, ஸ்வீட் க்ரூட் அப்படி இருக்கிறது குட் குவாலிட்டி ஆஃப் ஆயில் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவோம். இந்த ஆயிலுக்கு
பிரைஸ் அதிகமா கிடைக்கும். ஜியாலஜி ஆஃப் ஆயில். இப்ப ஆயிலோட ஜியாலஜி அப்படின்னா 3 தான். சோர்ஸ் ராக், ரிசர்வாயர் ராக், கேப் ராக். இதுல சோர்ஸ் ராக் அப்படிங்கிறது இட்ஸ் கிரியேட்டட் ஹைட்ரோகார்பன். இதுதான் ஆயில் அண்ட் கேஸ் உண்டாவதுக்கு சோர்ஸா இருக்கு. அதனால இது சோர்ஸ் ராக். ரிசர்வாயர் ராக். இந்த ரிசர்வாயர் ராக் அப்படிங்கிறது அதிகமான போரஸ் அண்ட் பெர்மியபிலிட்டி இருக்கக்கூடிய ராக் தான் ரிசர்வாயர் ராக். இந்த ராக்ல தான் ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டோர் ஆகிருக்குது. கேப் ராக். இந்த ராக் வந்து ஆயில் அண்ட் கேஸை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. இந்த ராக் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். இதுல பொராசிட்டி அண்ட் பெர்மியபிலிட்டி கண்டென்ட் வந்து ரொம்ப லோவா இருக்கும். சில நேரம் இல்லாம கூட இருக்கும். இந்த மாதிரியான ராக் வந்து கேப் ராக்கா செயல்படுது. பொராசிட்டி அண்ட் பெர்மியபிலிட்டி. பொராசிட்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்ச் சொல்லலாம். இது வந்து அதிகமான லிக்யூட் அண்ட் கேஸை ஸ்டோர் பண்ண வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அதாவது பார்க்கும்போது விஷுவலா பார்த்தா சாலிட் ராக் மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் மைன்யூட்டா பார்க்கும்போது அதுல நிறைய ஹோல்ஸ் இருக்கும். அந்த போர் ஸ்பேஸ்ல தான் நமக்கு இந்த ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டோர் ஆகுது. பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு பாத்வே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு லிக்விட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போகக்கூடிய தன்மை இருக்கக்கூடியதுதான் இந்த பெர்மியபிலிட்டி. எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னாக்கி எந்த இடத்துல ஆயில் இருக்கு அப்படின்னு லொகேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ற ப்ராசஸ் பேரு எக்ஸ்ப்ளோரேஷன். இது சர்ஃபேஸ் ஸ்டடீஸ். அப்படின்னா கிரவுண்ட் லெவல்ல இந்த ஜியாலஜிக்கல் மேப்பிங், சேட்டலைட் மேப்பிங், ராக் அவுட்கிராப் ஸ்டடீஸ், சாயில் அண்ட் ராக் சாம்பிளிங் இதெல்லாம் பண்ணி சர்ஃபேஸ் லெவல்ல டெஸ்ட் பண்றது. இந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுதான் இந்த சர்ஃபேஸ் ஸ்டடீஸ். ஜியோபிசிக்கல் சர்வே. ஜியோபிசிக்கல் சர்வே அப்படின்னாக்கி சின்ன எக்யூப்மெண்ட்டுகள் யூஸ் பண்ணி சர்வே பண்றது தான் இந்த ஜியோபிசிக்கல் சர்வே. இதுல சீஸ்மிக் சர்வே, கிராவிட்டி சர்வே, மேக்னெட்டிக் சர்வே இந்த மாதிரி சர்வே பண்ணுவாங்க. இதுல சீஸ்மிக் சர்வே ரொம்ப ஹை சான்ஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க சீஸ்மிக் சர்வே. எக்ஸ்ப்ளோரேட்டரி ட்ரில்லிங் அப்படின்னாக்கி ஆயில் அண்ட் கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சர்ஃபேஸ் ஸ்டடீஸ்லயும் ஜியோலஜிக்கல் ஸ்டடீஸ்லயும் கன்ஃபார்ம் ஆன ஒரு இடத்துல இதுக்கு முன்னாடி ட்ரில்லே பண்ணல, தடவையா ஒரு ட்ரில் பண்ண போறோம் அப்படின்னாக்கி அந்த ட்ரில்லோட பேரு வைல்ட் காட் ட்ரில்லிங். ஏன்னா இந்த ட்ரில்ல பண்ணும்போது அதிகமான ரிஸ்க் இருக்கு. அதனால இந்த ட்ரில்லுக்கு இந்த நேம். இந்த ட்ரில் பண்ணும்போது இதுல லாகிங், கோரிங், டெஸ்டிங் கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இது உடனே நடக்கக்கூடிய ப்ராசஸ் இல்ல. இது டேக் மோர் டைம். அப்ரைசல். அப்ரைசல் வெல் அப்படின்னாக்கி ஒரு ட்ரில்லிங் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து வெல் டெஸ்டிங் பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுறது வர அந்த வெல்லுல நடக்கக்கூடிய எல்லா ஜாபுமே இந்த அப்ரைசல் வெல் அப்படிங்கிறதுக்கு கீழே வரும். இந்த ஜாப் டியூரேஷன் ட்ரில்லிங் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ப்ரொடக்ஷனுக்கு இந்த வெல்ல நம்ம சரண்டர் பண்றது வர இருக்கக்கூடிய டைம் பீரியட் தான் இந்த அப்ரைசல் வெல்லோட டைம் பீரியட். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க வெல் வந்து அப்ரைசல் வெல் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளோ டெஸ்ட். ஃப்ளோ டெஸ்ட் அப்படிங்கிறது இந்த ஆயில் வந்து எவ்வளவு ஃப்ளோ ரேட் பெர் டே பெர் ஹவர் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃப்ளோ டெஸ்ட் பண்ணுவாங்க. இத பண்ணி தான் இந்த வெல்லோட பொட்டன்ஷியல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. ரிசர்வாயர் எஸ்டிமேஷன். இது ஈலைன் லாகிங் டீமால இந்த ரிசர்வாயர் எஸ்டிமேஷன் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னாக்கி இந்த ரிசர்வ் எவ்வளவு பெருசு, வெர்டிக்கல் ரிசர்வாயரா, ஹரிசாண்டல் ரிசர்வாயரா, எவ்வளவு ப்ரொடக்ஷன் இருக்கு, எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிசர்வாயர் எஸ்டிமேஷன் தான் சொல்லும். இது வந்துட்டும் 3 டைப்பான ரிசர்வாயர்ஸ் தான் இருக்கு. ப்ரூவன் ரிசர்வாயர், ப்ராபபிள் ரிசர்வாயர்,
பாசிபிள் ரிசர்வாயர். ப்ரூவன் ரிசர்வாயர் அப்படின்னாக்கி ஆல்ரெடி ட்ரில் பண்ணி டெஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணி ப்ரொடக்ஷன் இருக்க ஒரு இடத்துல சேம் ரிசர்வாயர்ல இன்னொரு ட்ரில் பண்ண போறோம் அப்படிங்கிறது ப்ரூவன் ரிசர்வாயர். ஆனா ஆல்ரெடி கீழே ரிசர்வாயர் இருக்குன்னு சொல்லி 100% ப்ரூவ் ஆயிருக்கு. அதே இடத்துல இன்னொரு ட்ரில்லிங் பண்ண போறோம். அதனால இந்த ரிசர்வாயரோட பேர் ப்ரூவன் ரிசர்வாயர். ப்ராபபிள் ரிசர்வாயர் அப்படின்னாக்கி இந்த இடத்துல ஜியோலஜிக்கல் அண்ட் சீஸ்மிக் டேட்டா வச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் இந்த இடத்துல கீழே ரிசர்வாயர் இருக்கு அப்படின்னு. ஆனா இன்னும் ட்ரில்லிங் பண்ணவே இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரில்லிங் வைல்டு கேட் ட்ரில்லிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வைல்டு கேட் ட்ரில்லிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ரிசர்வாயர் வந்து ப்ராபபிள் ரிசர்வாயர். இந்த இடத்துல ஆயில் இருக்கலாம் இருக்கலாம்னாக்கி இருக்கு. ஆனா எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு 100% தெரியாது. இந்த ரிசர்வாயர் வந்து ப்ரொடக்ஷனுக்கு வருமாங்கிறது தெரியாது. ஏன்னா பெரிய ரிசர்வாயரா சின்ன ரிசர்வாயராங்கிறது தெரியாது. அதனால இதோட சக்சஸ் ரேட் வந்து 50 to 90%. பாசிபிள் ரிசர்வாயர், அதாவது பாசிபிள் ரிசர்வாயர் அப்படிங்கிறது டேட்டா ஒண்ணுமே இல்ல. சும்மா லிமிட்டட் டேட்டா மட்டும்தான் இருக்கு. ரொம்ப லோ கான்ஃபிடன்ஸ் இந்த இடத்துல இது ரிசர்வாயரா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணல. எனக்கு இதுல வந்து ஜியோபிசிக்கல் சர்வே எடுத்தாச்சு. ஆனா சீஸ்மிக் சர்வே இன்னும் ரன் பண்ணல. அப்படிங்கும்ல நமக்கு லோ கான்ஃபிடன்ஸ் லெவல். ஸோ இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி ட்ரில்லும் பண்ணவே இல்லை. அப்படிங்கும்ல இதை ட்ரில் பண்றதுக்கு சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப லோ சான்ஸ். 10 to 50% தான் இதோட சக்சஸ் ரேட். பாசிபிள் ரிசர்வாயர். கிளவுட் பாயிண்ட் அண்ட் போர் பாயிண்ட். கிளவுட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஹை டெம்பரேச்சர்ல ஆயில் வந்து வேக்ஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகக்கூடிய டைமிங் தான் வந்து கிளவுட் பாயிண்ட். அதே மாதிரி போர் பாயிண்ட் அப்படிங்கிறது அப்படியே ஆப்போசிட். லோ டெம்பரேச்சர்ல ஆயில் வந்து லிக்விடா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கக்கூடிய கண்டிஷன் ஸ்டாப் ஆகக்கூடிய பாயிண்ட் தான் வந்து போர் பாயிண்ட். கிளவுட் பாயிண்ட் ஹை டெம்பரேச்சர் வேக்ஸ் கிறிஸ்டல் ஃபார்மிங் டைம். போர் பாயிண்ட் low temperature oil stop flowing. Thank you.